அன்பார்ந்த கேப்டனிஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தூத்துக்குடியில் 13 பேரை பலி வாங்கிய ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறப்பதற்கான சூழல் இருக்கிறது என்று அங்குள்ள பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றார்கள். இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போராட்டக் களத்தில் நின்ற வைகோ அவர்கள் இன்று தனது வாதத்தை வைத்திருக்கிறார். இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் சமீப காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் கூட்டணி கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சைகளுக்குள்ளாகி புதிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதசார்பற்ற கூட்டணி தமிழகத்தில் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மேலோங்கி இருந்த சூழலில் அதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கிறதா, அல்லது சூழலுக்கேற்ப கருத்துக்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட தேர்தல் களத்தில் அந்த சூழலுக்கேற்ப புதிய கூட்டணிகள் உருவாகுமா என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக மதிமுகவை சார்ந்த சிந்தனை செல்வர் காரை செல்வராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சார் வணக்கம். இப்போது தூத்துக்குடியில் 13 பேரை பலிவாங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படுவதற்கான சூழல் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் கூட தமிழக அரசு சீராய்வு மனு தன்னுடைய முழுமையான ஆதாரங்களை தெரிவிக்கவில்லை, அதுக்கு காலம் தாழ்த்திருக்கிறது, பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் முழுமையான தீர்ப்பு அடுத்த வாரம் வருவதற்கு முன்பாகவே வைகோ அவர்கள் இன்று தெளிவாக சொல்கிறார், நிச்சயம் ஆலைக்கு சாதகமான மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரே, எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறார்? இல்லை, இதில் முதல்ல இந்த ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்துக்கு எதிரான போராட்ட களத்தில் எவ்வளவோ இயக்கங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தொடர்ந்து கடந்த 22 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோ அவர்களின் தொண்டனாக இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எல்லா தகுதிகளோடும் தான் நான் இப்போ உங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்கேன். இந்த காரணம் என்னென்னா, நீங்கள் பழைய செய்திகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு வராமல் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற இறுதியாக அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்காடி விட்டு இறுதியாக அவர் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிற பொழுது ஆலை திருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை பதிவிட்டிருக்காங்க. இந்த செய்தியை பதிவிடுவதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம முதல்ல அதை பார்த்தோன்னா தான் அதனுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் டெல்லி இளைஞர் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வழக்காடுவதற்கு தொடர்ந்து வழக்காடிக்கிட்டு இருக்காங்க. போகும்போது அவர் மனுவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கடைசியாக வந்த தீர்ப்பாயங்களில் அவர் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு வாதியாக வாதிடுவதற்கான அவருடைய மனுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏன் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லும்போது, இல்லை தமிழக அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் யாரும் இங்கே வாதிட முடியாது என்று சொல்லி கடந்த 2-3 தினங்களாக அந்த மறுப்பு வந்து கொண்டே இருந்தது. இப்போ இன்றைக்கு அவர் ஒரு முடிவோடு போனதாக தெரியுது. இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நடந்தவருடைய செய்திகளை கேள்விப்பட்டதற்கு பிறகு ஒரு நீதிமன்றத்திலேயே என்னுடைய மனுவை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கான காரணத்தை சொல்லுங்கள், இல்லை என் மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுங்கள், நான் உச்சநீதிமன்றத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, இல்லை தமிழக அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து செயல்படுவர்கள் இங்கே தனி மனுவாக விசாரிக்க முடியாது என்று சொன்னார். அப்பொழுது நீங்கள் திட்டமிட்டு தான் என்னை தவிர்க்கிறீர்கள், ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் நான் வாதிடுவதற்கு விருப்பமினால் தடை செய்கிறதையே இந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதிமன்றங்களும் இதே நிலைப்பாடு எடுப்பது எனக்கு புரியவில்லை. நான் கிட்டத்தட்ட 49 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அவமதிப்பு எந்த நீதிமன்றத்திலும் எனக்கு ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகிற பொழுது, இல்லை அமருங்கள் என்று சொல்கிறார். அமருங்கள் சொன்னதுக்கு பிறகு தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் வைத்தியநாதன் நோ, என்னுடைய மனுவை பற்றி நீங்கள் முடிவு செய்யாமல் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் எந்த நடவடிக்கையும் நான் நடத்தவே விடமாட்டேன் என்று சொன்ன அவருடைய அந்த உணர்வு, அந்த மக்களுக்காக போராடுகிற உணர்வு, ஸ்டெர்லைட் நிர்வாகத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை இந்த 22 ஆண்டுகளாக போராட்டம் அவர் அந்த சொன்ன கருத்துக்கள் நிறைய இருந்து முக்கியமான கருத்துக்கள் வச்சிருக்காரு. ஆனாலும் அங்குள்ள மக்களினுடைய மனநிலைமையிலிருந்து பார்க்கின்ற போது மக்களே போராட்ட களத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தால்தான் எங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் இருக்கும், ஏற்கனவே வேலைவாய்ப்புகள் பறிபோயிருக்கிறது என்று பல்வேறு அமைப்புகளுமே போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது. இல்லை, அது நிச்சயமா ஆலை நிர்வாகம் எதையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஏற்கனவே 2013 ஆலையை திறப்பதற்கான தீர்ப்பு கொடுக்கிற பொழுது கூட அந்த ஆலையை திறப்பதற்கான தீர்ப்பை கொடுத்து விட்டு இறுதியாக அந்த நீதியரசர்கள் சொல்றாங்க, மிகப்பெரிய வல்லமை மிக்க எல்லா வகையிலும் வல்லமை மிக்க ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து போரிடுவதற்கு நிச்சயமா உங்களுக்கு தைரியம் வேணுங்கிற வார்த்தையை நீதிமன்றத்தில் 2013 தீர்ப்பில் கொடுத்திருக்காங்க. பாராட்டுகிறேன். அந்த எதுக்காக நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எங்க தலைவருக்கான பாராட்டாக மட்டுமல்ல, அது போன்ற ஒரு எல்லா வகையிலும்
அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை எதிர்த்து போராடுவதற்கும் அவரை ஆதரிப்பதற்கும் ஆட்கள் இருப்பார்கள். விலை கொடுத்து வாங்குவதற்கு எல்லாமே இருக்கத்தானே செய்யும். 49,000 மத்திய அரசும் இதுல சாதகமா ஆலைக்கு நடந்து கொள்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மாநில அரசும் சாதகமா நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் சாதகமான ஒரு ஆலை திறப்பதற்காக மத்திய அரசு, மாநில அரசு, பொதுமக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பொதுமக்கள் நீங்க சொல்லும் போது ஒரு 49,000 பேர் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்காக ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. 4 லட்சம் மக்கள் ஆலை வேண்டாம் என்றும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். 4 லட்சம் மக்கள் இப்ப குழு கிட்ட கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த தருண் அகர்வால் குழு வந்தாங்க இல்லைங்களா, இந்த குழுவிட 4 லட்சம் மக்கள் ஆலைக்கு எதிராக மனு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம புறந்தள்ளி விட முடியாதுல்ல. ரெண்டாவது, இந்த தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் எதற்காக ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம விவாதிக்கணும். இப்போ இந்த ஆலை நிர்வாகத்திலே தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலே தமிழக அரசின் சார்பில் வாதிடுகிற வழக்குரைஞர் வைத்தியநாதன் அவர்கள் அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் எல்லாம் இந்த ஆலயம் மக்களுக்கு எதிரானது, மக்கள் விருப்பப்படவில்லை என்கிற துணியில மட்டும்தான் அவங்களால பேச முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 30 பேராமீட்டர்ஸ்ல 29 பேராமீட்டர்ஸ் இந்த நிர்வாகம் சரியாக செய்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்ததற்கு பிறகு இவர்கள் ஆலயம் முடியதற்கான காரணம் என்னன்னு நீதிமன்றத்தில் கேட்பாங்கல்ல. சோ மக்களுக்காக, மக்கள் எதிர்ப்பிற்காக நாங்கள் ஆலயம் ஒற்றை வாதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் நீதிமன்றத்திலே வாதிட்டு அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை இழுத்து மூடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிஞ்சித்தும் இல்லை. இதை நினைவில் வைத்துக் கொண்டுதான் வைகோ அவர்களை வாதாட விடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இருந்தது. இல்ல, அப்ப தமிழக அரசு சரியா வாதாடலங்கிறீங்களா? தமிழக அரசு வாதாடுவதற்கான எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஏற்கனவே 30 பேராமீட்டர்ஸ்ல 29 பேராமீட்டர் சரியாக இருக்கிறது என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்ததற்கு பிறகு வேற என்ன வாதத்தை எடுத்து வைக்க முடியும்? இந்த மக்கள் விரும்பாத ஒரு வைகோ மட்டும் இந்த வாதத்தை வைக்கிறார். வைகோ என்ன வாதத்தை வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆலையால் ஏற்பட்டு இருக்கிற அத்தனை அழிவுகளையும் சொல்லிட்டு வந்தவர் இன்றைக்கு தேசிய பசுமை தீர்ப்பத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அந்த தாமிர உருக்காலையை, தாமிரத்தை உருக்கி தாமிரத்தை பிரித்தெடுக்கிறதுல அதனுடைய புகைப்போக்கி இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட இப்ப 60 மீட்டர் உயரத்துல வச்சிருக்காங்க. 391 டன் ஒரு நாளைக்கு உற்பத்தி என்கிற நிலையில் அந்த 60 மீட்டர் உயரம் சரியானது. ஆனால் இன்றைக்கு அந்த ஆலை ஒரு நாளைக்கு 1200 டன் உற்பத்தி செய்கிறார்கள். அந்த 1200 டன் உற்பத்தி செய்வதற்கு அந்த ஸ்டேக்கோட உயரம் 99.6 மீட்டர் உயரம் இருக்க வேண்டும். இது நாம்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோலோட நாம்ஸ். ஆனால் 391 டன்னுக்கு எந்த உயரத்தில் அந்த புகைப்போக்கு இருக்க முடியுமோ அதை வைத்துக்கொண்டு 1200 மீட்டர் 1200 டன் பெர் டே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுகிற பொழுது அந்த மாசு எங்க போகும்? சரி, அப்போ அந்த ஸ்டாக்கோட உயரத்தை அதிகப்படுத்தினா போதும். அது என்ன சொல்லிருக்காங்க? ஏற்கனவே அது ஒரு தீர்ப்புல வந்தது. ஏற்கனவே ஒரு தீர்ப்புல தருண் அகர்வால் நினைக்கிறேன் அவங்க தீர்ப்புல கொடுக்கும்போது, அப்படி என்றால் அந்த ஆலை நிர்வாகம் அந்த புகைப்போக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மட்டும் அவர்கள் உற்பத்தி செய்யலாம் என்கிற ஒரு செய்தியும் இதில் இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, அந்த 100 மீட்டர் உயரம் இருக்க வேண்டிய ஆலை அந்த ஸ்டேக்கை பத்தி இந்த பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த சல்பர் டை ஆக்சைடோட நம்ம திட்டத்தை சொல்றோம்னா, அந்த புகை மேலே போகிற போது அந்த சல்பர் டை ஆக்சைடு ஒரு அசிட்டிக் இன் நேச்சர் பாத்துங்க. அது காற்றோடு கலந்து அந்த காற்றை விட அதோட வெயிட் கம்மியா இருந்ததுன்னா அந்த காற்றை தாண்டி மேலே போயிடும். ஆனால் அது காற்றை விட அப்ப அழுத்தம் அதிகமானது. அது ஒரு அசிட்டிக் இன் நேச்சர். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த புகைப்போக்கியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் 1 மணி நேரத்திற்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தால் அங்கே ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வெளியிலே வருகிற சல்பர் டை ஆக்சைடு அந்த வாயு என்பது 6 மணி நேரத்திற்குள் தூத்துக்குடி நகரத்தை சுற்றும், கீழே இறங்கிதான் வரும், அது மேல் நோக்கி சென்று விடாது என்கிற ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க. இரண்டாவது, இன்னொரு செய்தி அதில் பதிவு பண்ண புத்திசாலித்தனமா நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அந்த கேள்வியை வச்சாங்க. பக்கத்தில் 3 தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, அதிலிருந்து சல்பர் டை ஆக்சைடு வெளிவரவில்லை, அதை ஏன் கணத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் போட்டு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். பாத்துங்க, கோல் பிளான்ட்ல சல்பர் டை ஆக்சைடு தாண்டி நைட்ரஜன் ஆக்சைடு இருக்கு, லெட் இருக்கு, மெர்க்குரி இருக்கு. மிக மிக ஆபத்தானது. லெட்டோட மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. மெர்க்குரி அதை விட கோரமானது. இதெல்லாம் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் ஒரு பவர் பிளான்ட்ல ஒரு டன் எடுத்துக்கல 1 கிலோவாட் அவர் உற்பத்தி பண்ணுவதற்கு 7 கிராம் தான் சல்பர் டை ஆக்சைடு வெளியேறுகிறது வாயுவாக. அந்த ஆலையை விட்டு வெளியேறுவது 7 கிராம் தான். 1 கிலோவாட் அவர் இங்க உற்பத்தி பண்ணினால் வெளியேறுகிற நச்சுங்கிறது 7 கிராம் தான். சரிங்களா? ரெண்டாவது, இப்போ ஒரு 600 மெகாவாட் பிளான்ட்னு வச்சுங்களேன்,
அந்த 600 மெகாவாட் பிளான்ட்டோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டினா 60-65% மேல அந்த பிளான்ட் எஃபிஷியன்சில எந்த கோல் பிளான்ட்டும் ஓடுறதில்லை. இப்ப நம்ம நெய்வேலி லிக்விட் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோலோட கார்பன் கண்டென்ட் வந்து 29.6% தான். ஏன் இந்த கோலோட கண்டென்ட் 42% வரைக்கும் உள்ள கோல் கிடைக்குது. பட் நெய்வேலியில 26% தான். இப்போ 65% எஃபிஷியன்சிக்கு மேல ஒரு பிளான்ட்டை ஓட்ட முடியாது. இப்போ ஒரு 100 மெகாவாட்னு வச்சிங்களேன், அவங்க 60 மெகாவாட் தான் தயார் பண்ண முடியும். இன்றைக்கு இருக்கிற நடைமுறை சாத்தியம் அதுதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அப்போ 100 டன்க்கு தேவையான சுத்திகரிப்பு கட்டுமானத்தை வைத்திருக்கிற அவர்கள் ஒரு 60 டன் நிலக்கரியை மட்டும் அவங்க பர்ன் பண்ண அதிலிருந்து வெளியிலே வருகிற நச்சுவை சுத்திகரித்து வெளியில் அனுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இல்லைங்களா? அதனால அந்த 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 பாயிண்ட்டை வந்து நம்ம இதற்கு ஒப்பிட்டு பேசிவிட முடியாது. ரெண்டாவது, அந்த பகுதியில் நிலத்தடி நீர் என்பது அந்த பகுதியை மாசுபடுத்தக்கூடியது. ரெண்டாவது, இதுல முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். இப்பொழுது வந்து அந்த மூவர் குழு வந்து அறிக்கையில கொடுத்ததுக்கு இப்போ அவர்களுக்கு என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க? அந்த 49 பக்க அறிக்கை சொல்றாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டெர்லைட் நிர்வாகம் 1 மாதத்திற்கு ஒரு முறை நீரை ஆய்வு செய்யவில்லை. ஆரம்பத்திலேயே அந்த சொல்லியிருக்காங்க. 3.5 லட்சம் டன் கழிவுகளை வந்து 3 இடங்களை கொட்டி இருக்கிறார்கள். எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. அது நீரை நிலத்தடியை மாசுபடுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 41 மாதங்கள் கன்சென்ட் டு ஆபரேட், அந்த ஆலையை இயக்குவதற்கான அனுமதி இல்லாமல் 41 மாதங்கள் அவர்கள் ஆலையை இயக்கி இருக்கிறார்கள். அந்த ஆலை இயக்கிய நேரத்திலே தமிழக அரசாங்கம் அந்த 41 மாதங்களில் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இப்போதைய எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 41 மாதங்கள் கன்சென்ட் டு ஆபரேட் இல்லாமல் அந்த ஆலை நிர்வாகம் இயங்கி இருக்கிறது. ஆனால் மாதம் தோறும் கொடுக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோலோட ரிப்போர்ட் கிளியரன்ஸை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்திருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு தமிழக அரசாங்கம் எந்த வலுவான காரணத்தை வைத்து அந்த வழக்கறிஞர் வாதாடுவாரு? உடனே போவாங்க, மக்கள் நலன்னு போவாங்க. இது ஜெயக்குமார் அவர்கள் முதல்ல ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஐநா மன்றத்திற்கு போனாலும் இது திரும்ப மீண்டும் இந்த ஆலையை திறக்க முடியாதுன்னு. தமிழக அரசாங்கமும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் இதற்கு முழுமுதற் காரணம். நீதிமன்றங்களும் இதற்கு துணை போகிறது, நீதிமன்றங்களும் அந்த அழுத்தத்திற்கு துணை போகிறது என்கிற செய்தியை தான் நீங்கள் அன்பத்தில் வைகோ அவர்கள் இன்றைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வைச்சிருக்காங்க. சட்டப்பூர்வமாக நீங்க வாதிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது திறக்கப்பட்டால் எவ்வளவு பேரழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, ஏற்படும் என்ன சட்ட விதிமுறைகளை மீறி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. இதைத்தான் தமிழக அரசும் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றமும் வாதிட்டு ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. இடையில வந்து இவங்க வந்து திடீரென்று சாதகமாக ஆலைக்கு ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? நீதிமன்றத்திலே கடந்த ஓர் ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைமுறை சாத்தியங்கள் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களை ஒரு மனுதாரராக சேர்த்து வழக்காட முடியாமல் தடுப்பது நீதிமன்றங்களில் வெளிப்படையாக தெரிந்த ஒன்றுதான். ஒரு வழக்கின் போக்கு எப்படி போகிறது என்று ஒரு வழக்குரைஞர்கள் வாதுகிட பொழுதும் கூட அந்த நீதிமன்றத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு 49 ஆண்டுகால அனுபவம் உள்ள ஒரு வழக்கறிஞர் என்பதில் ஒரு வைகோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இன்னைக்கு ஏற்கனவே 2-3 இடங்களை அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க எப்படித்தான் நீங்க இந்த ஆலையை திறக்கலாம், இந்த ஆலையினால் என்ன மாசு வந்தது, இந்த ஆலை எப்படின்னா ஒரு சின்ன விஷயம். மராட்டிய மாநிலத்திலே ரத்னகிரியிலிருந்து இந்த ஆலையை அடித்து நொறுக்கி விரட்டினார்கள். அங்கே ஏன் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்திற்கு போய் அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் வழக்காடவில்லை? உடனே அந்த ஆலையை எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்தை தேடினார்கள். குஜராத்தில் அனுமதிக்கப்படவில்லை. மராட்டிய மாநிலத்தில் அடித்து நொறுக்கி விவசாயிகளால் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஸ்டெர்லைட் நிர்வாகம் குஜராத் மாநிலத்தாலே வந்து அந்த ஆலையை அங்கே நிறுவுவதற்கான ஒப்புதல் கிடைக்காமல் அங்கே இருந்து ஓடி வந்தவர்களுக்கு தமிழகம் மாறி கொடுத்திருக்கிறது. எந்த ஆட்சியாக கேரளா, கர்நாடகா 3 மாநிலம் ஏன் அவங்க ஆலைக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க? ரெண்டாவது வந்து இது வந்து மக்களுக்கு பயன்பாடு. அவர் நம்ம வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் அவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக வாதக்கூடியவர்கள் இன்றைக்கு வாதிட்டு இருக்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்திற்கே மிகப்பெரிய இழப்பு இந்த தாமிரம் உருக்காலையில் இல்லைன்னா இன்றைக்கு காப்பரோட விலையெல்லாம் ஏறி போச்சு, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 30-40% காப்பருடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஸ்டெர்லைட் நிர்வாகம் தயார் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் இன்றைக்கு இந்த அறிக்கையில் கொடுத்திருக்காரு. தாஜ்மஹல் கட்டினாங்க, இந்த யமுனை நதிக்கரையை ஒட்டியிருந்த அத்தனை தொழிற்சாலைகளையும் மூடினார்கள். ஏன்னா மாசுபட்டால் அந்த உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹால் கெட்டு போகும், தாஜ்மஹாலுடைய அமைப்பு மாறி போகும் என்று அந்த யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹாலை சுற்றி இருந்த தொழிற்சாலைகளை எல்லாம் மூடியது. ஏன்? ஒரு தாஜ்மஹாலை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றப்படணும்.
உலக அதிசயங்களில் ஒன்று. அதை யாரும் மறுத்து விட முடியாது. அதை காப்பாற்றுவதற்கு யமுனை நதிக்கரையில் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் மூடிவிட்டு ஒரு தாஜ்மஹாலை காப்பாற்ற நினைக்கிற நீங்கள் பல கோடி மக்கள் வசிக்கிற ஒரு பகுதியில் இந்த ஆலையால் நீர் மாசும் காற்றும் மாசுபட்டு போயிருக்கிறது, கேன்சர் வருது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு 4 லட்சம் மக்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அந்த ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக போகுதுன்னா தமிழக அரசாங்கத்தின் மீதும் மத்திய அரசாங்கத்தின் மீதும் குற்றம் சாட்டாமல் என்ன செய்ய முடியும்? மத்திய அரசாங்கம் பொதுவாக பிஜேபின்னு சொல்லல, நான் காங்கிரஸ் சொல்லல, மத்திய அரசாங்கம்னு சொல்றேன். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா முனைவர் தியாகராஜன் உச்சநீதிமன்றம் நியமிக்குது அவரை. அதையெல்லாம் பார்த்துட்டு அவருடைய கட்டமைப்பு சரியில்லை, அது சுத்திகரிக்க தேவையான கட்டுமானம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆலையை மூடணும்னு சொல்றாங்க. மூடி 30 நாள்ல அதே நீதிமன்றம் அந்த ஆலையை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது. இதை நாங்க என்ன சொல்ல முடியும்? யாருடைய அழுத்தம்? அதுதான் இன்னைக்கு தைரியமா பதிவு பண்ணிருக்காரு. இப்ப தீபக் மிஸ்ரா அவர்களுக்கு எதிராக ஒரு 4 நீதிபதிகள் பொதுத்தளத்துக்கு பதிவு பண்ணாங்கல்ல. அழுத்தத்திற்கு ஆட்படுகிறது நீதிமன்றங்கள். இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் பதவி விலகி இருக்காரு. 2016 உள்ள கொண்டு வந்தீங்க. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் தாங்க முடியல. 3.6 lakhs 3,60,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்துக்கு பணத்தை கொடுங்க, எங்களுக்கு நலத்திட்டங்களுக்கு வேண்டும், பேங்க் எல்லாம் கடனை வாரி கொடுங்கன்னு கேட்டீங்க, மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப அவர் பதவியிலிருந்து இன்னைக்கு சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா. சோ அழுத்தம் என்பது சிபிஐ இயக்குனரின் அழுத்தத்தின் மூலம் நீக்குவதற்காக நீங்க குஜராத்ல இருந்து ஒரு இணை இயக்குனரை கொண்டு வந்தீங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு பிறகு அடுத்தவரை உட்கார வச்சிருக்கீங்க. சிபிஐல உங்களுக்கு ஒரு அழுத்தம், ஒரு சிபிஐ இயக்குனர் செயல்பட முடியல, ஒரு ஆர்பிஐ இயக்குனருக்கு அழுத்தம், ஒரு ஆர்பிஐனுக்கு சொந்த காரணங்களுக்காக போறாரு. உங்களுக்கு நிதி ஆலோசகர் அனந்த் சுப்பிரமணியம் அவர்கள் பதவி வேண்டான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இதையெல்லாம் எந்த அழுத்தத்தின் அடிப்படையில் நடக்கிறதோ அதேதான் ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கும் பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாக மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கிற அழுத்தம் தான். தமிழக அரசாங்கத்தினுடைய வாதங்கள் எந்த வாதங்களும் நீதிமன்றங்களில் எடுபடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே 30 பேராமீட்டர்ல 29 பேராமீட்டர் சரியாக இருக்கிறது என்று கொடுத்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய சர்டிபிகேட் மட்டும்தான் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளே ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான அடிப்படை காரணமாக அமைய போகிறது என்று. ரெண்டாவது, எல்லாரும் சொன்னல, எங்கள் நண்பர் தலைவர் வைகோ உட்பட கேப்டன் உட்பட இருக்கிற எல்லா தலைவர்களும் சொன்னாங்கல்ல, சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னாங்கல்ல, கொள்கை முடிவு எடுத்து அறிவிங்கன்னு சொன்னாங்கல்ல. இதுவரைக்கும் அந்த நிலைப்பாட்டிற்கு இந்த சட்டமன்றம் போகாதுக்கு என்ன காரணம்? இல்ல, சட்டமன்றத்திலிருந்து அறிவித்தது கொள்கை அடிப்படையில தான் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப நம்ம இதை எடுத்துப்போமே. ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறப்பதற்கு சட்டமன்றத்தை கூட்டி கொள்கை முடிவை எடுத்து ஜெயலலிதா அவருடைய படத்தை அங்கே திறக்க முடியும். ஜெயலலிதாவுடைய நினைவகம் கட்டுவதற்கு சட்டமன்றத்தை கூட்டி கொள்கை முடிவெடுத்து, ஏன்னா எல்லாம் வழக்காடு மன்றத்துக்கு போறாங்க, அந்த நினைவகத்துக்கு எதிராக நிறைய வழக்குகள் போகுது இல்லையா? அப்ப சட்டமன்றத்தில் கொள்கை முடிவு எடுத்து அதை உங்களால் நிறைவேற்ற முடியும். ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆரம்பத்தில் ஏன் சட்டமன்றத்தை கூட்டி தாமிர உருக்காலைகளில் தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, நீர் நிலம் மாசுபடுத்துகிறது, காப்பர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை தமிழகத்தில் நாங்கள் அனுமதிப்பதில்லை என்கிற கொள்கை முடிவெடுப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? துணை முதலமைச்சர் பன்னீர் சொல்றது கொள்கை அடிப்படையில் தான் முடிவெடுத்து நாங்க அறிவிச்சிருக்கோம், இனி திறக்கப்படாது அப்படிங்கிற உறுதியை கொடுக்கிறோம்னு சொல்லி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. அனுமதி பெறவில்லை, அனுமதியை தாண்டி பண்றாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ஸ்டிக்கர் தான். தமிழக சட்டமன்றத்தில் ஏற்பட்ட தீர்மானம் கொள்கை அடிப்படையிலான மூடல்ல, தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களே எல்லாம் சரியாக இருக்கிறது. அதுதானே தருண குழு அறிக்கையா கொடுத்திருக்காங்க. வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு காரணத்தை சொல்லி இருக்கணும்னு. என்ன காரணத்தை சொல்லி? இல்ல, இதுதான் சொல்றாங்க. ஏற்கனவே 1992க்கு பிறகு கட்டப்பட்ட தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற ஸ்டெர்லைட் திடீரென்று ஒரு புகார், இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டிருக்கீங்க. இதற்கு முன்பாக சரியாத்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இறப்பு அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 10-15 பேர் கிட்டத்தட்ட தானே இருக்கும். அதுவும் தனிப்பட்ட காரணங்களால் தான் இறப்பு இருக்குது. ஸ்டெர்லைட்டால் இவ்வளோ பேர் தான் பர்டிகுலராக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் இல்லாமல் இதை மூட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மட்டுமே யாரோ ஒருடைய தூண்டுதலின் பேராமல் அரசியல் காரணங்களுக்காக இது கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு ஸ்டெர்லைட் நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு என்ன அரசியல் காரணம் இருக்க முடியும்? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்.
22 ஆண்டு காலமாக ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் மக்கள் மன்றத்தின் நீதிமன்றங்களில் போராடி கொண்டிருக்காருல்ல. அவரை பற்றி தேர்தலுக்கு நேரத்தில் என்ன பதிவு பண்ணாங்க? ஸ்டெர்லைட்டில் பணம் வாங்கிட்டார், 5 கோடி வாங்கிட்டார், 20 கோடி வாங்கிட்டாருன்னு தொலைக்காட்சிகளில் எவ்வளோ விவாதங்கள் நடந்தது அந்த தேர்தல் நேரத்தில். இன்றைக்கு வந்து இந்த நிர்வாகத்தை எதிர்த்து போராடுவதற்கு தைரியம் சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, என்னிடம் ஏன் வரவில்லை என்றால் என்னிடம் அவர்கள் எதுவும் செய்துவிட முடியாதுங்கிறதுனால தான் என்னை வாதிடக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ எல்லாம் ஒரு தொலைக்காட்சிகளில் வாதத்திற்கு வந்தது. இன்றைக்கு 22 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிற ஒரு தலைவர் இன்னைக்கு காலை அறிவிக்கிறாரு. எத்தனை தொலைக்காட்சிகளில் வந்து ஊடகங்களில் வந்து வெளியிட்டாங்க. அது கேப்டன் நியூஸை நான் பாராட்டணும். இப்படி ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் இங்கே நீங்கள் உருவாக்கி இருக்கீங்கல்ல. 5 கோடி ரூபாய் அவர் ஸ்டெர்லைட்டில் வாங்கிட்டார் என்று சொன்ன பதிவு செய்து பக்கமாக பதிவு செய்தவர்கள் ஏன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அவர் இன்னைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போராடி இருக்கிறது, நீதிமன்றத்திலே உங்களை நீதிமன்றத்தை நடக்க விட மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் இருக்கிற தலைவனை வந்து பாராட்டக்கூடியது சூழ்நிலையும் நம்ம உருவாக்கி இருக்கணும்ல. யாருக்காக போராடுறோம்? அவருக்கு மட்டும் தனியாக பேர் கிடைச்சு என்ன பண்ண போறாரு? அவருக்கு மட்டும் பேர் கிடைச்சு என்ன பண்ண போறாரு? ஹென்றி திபேனை பாராட்டியிருக்காரு. பூவுலகின் நண்பர்கள் போராடி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் போராடி இருக்கிறாங்க. 13 பேரை சுட்டு கொண்டு அப்பவும் பதிவு பண்றாரு அரிமா சுந்தரம். வெளிமாநிலங்களிலிருந்து நக்சல்பாரிகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த கலாட்டாவை பண்ணோன்னு எவ்வளவு ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? ஒரு 13 பேர் பலி கொடுத்துட்டு இருக்கிற அந்த மக்களை பார்த்து நக்சல்பாரிகளை கொண்டு வந்து இங்க நடத்துறாங்கன்னு ஒரு ஆலை நிர்வாகம் சொல்ல முடியும் என்றால் நாங்கள் ஆலையை திறப்போம் என்று சிஇஓ சொல்றார். எந்த நம்பிக்கை? மத்திய அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை. மத்திய அரசாங்கத்தை நீங்க பேச ஆரம்பிச்சா 1994 இந்த விஷயத்துல மத்திய அரசு எப்படி தலையீடு இருக்க முடியும்? இது ஆலை அரசு சம்பந்தமான இருவருக்குமானது. இதில் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றவர் தான் மத்திய அரசு. இதில் பெரும்பாலும் தலையிடுவதற்கான வாய்ப்பே இல்லையே. சரி, ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு வந்து இப்ப கடந்த ஒரு மாதமாக ஆய்வு பண்ணி இப்ப அறிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் சுற்றுச்சூழல் நிலத்தடி நீரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நிலத்தடி நீர் காற்றெல்லாம் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்துட்டு என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்க? ஸ்டெர்லைட் ஆலை மூடியதற்கு பிறகு 75% அந்த காற்றின் மாசு குறைந்திருக்கிறதுன்னு கொடுத்திருக்காங்கல்ல. சரி, ஓகே. மத்திய அரசாங்கத்தை நான் எங்க குற்றம் சொல்றேன்? ஏற்கனவே குழு அமைத்திருக்கிறது. அந்த குழு ஆய்வு செய்கிறது. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. மத்திய நீர்வளத்துறையிலிருந்து தமிழக அரசாங்கத்திடம் வந்து எந்த அனுமதி பெற தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் தன்னிச்சையாக வந்து ஸ்டெர்லைட்டை சுற்றி அந்த நீர் நிலப்பு எல்லாத்தையும் ஆய்வு செய்துட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தமிழக அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இப்ப கடந்த மாதம் நடந்ததை நான் சொல்றேன், முன்னால நடந்ததை சொல்லல. இந்த மூவர் குழு அறிக்கைக்கு இடையில மத்திய நீர்வளத்துறை இங்கே வந்து நீரையும் காற்றையும் மாசையும் ரிப்போர்ட் எடுத்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இதையும் நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன கொடுத்ததற்கான அழுத்தம் என்ன காரணம்? எந்த ஆய்வு செய்யறது தவறுங்கிறீங்களா? ஆய்வு செய்வது தவறில்லை. இந்த நேரத்தில் நீ வந்து ஆய்வு செய்வதற்கு என்ன தேவையில்லை. ஆய்வு செய்துட்டு என்ன ரிசல்ட்டோ அதான கொடுக்குறாங்க. மூவர் குழு எது கொடுத்தாங்க? அப்போ அந்த மூவர் குழு ஆய்வறிக்கை உன்னுடைய ஆய்வறிக்கை நீ மூவர் குழு கொடுக்க முடியுமா? மூவர் குழு கேட்காமல் மத்திய அரசாங்கத்துடைய நீர்வளத்துறை வந்து இங்க ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வை கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. ஏன் அழையா விருந்தாளியா உள்ள வர்ற? அழையா விருந்தாளியா உள்ள வந்தா ஸ்டெர்லைட் தலவாழ இலை போட்டு சோறு போடுறான்னு அர்த்தம். அப்படி இல்ல, மக்களுக்காக ஒரு விஷயத்தை மத்திய அரசு செஞ்சா உடனே அது குற்றம் சுமத்துறீங்க. சரி, இதுல வரலன்னா மத்திய அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ எது சொன்னாலும் மத்திய அரசு எது செஞ்சாலும் குற்றச்சாட்டு வைப்பதே தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்ல, மத்திய அரசை நான் குற்றம் சொல்லல. சுப்பிரமணிய சாமி 2 நாளைக்கு முன்னால சொல்லியிருக்காரு, என்கிட்ட தேவையில்லாம விளையாண்டேன்னா மத்திய அரசாங்கத்தையும் யூபி அரசாங்கத்தையும் உடனே கலைச்சிருவேன் அப்படின்னு இருக்காரு. நாங்கள் சொல்லவில்லை. நம்ம நிதி அமைச்சத்தினுடைய ஆலோசகர் அனந்த் சுப்பிரமணியம் பணமதிப்பு இழப்பு அந்த நிகழ்ச்சியும் ஜிஎஸ்டியும் போனதுக்கு காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் அறிக்கை கொடுத்திருக்காரு. நாங்களா அறிக்கை கொடுத்தோம். இந்த ஊர்ஜித் பட்டேல் அவர்கள் ஆளுநர் அவர்களின் வெளியிலே வந்ததற்கு பிறகு அவரு புத்தக பயோகிராஃபி எழுதும் போது வரும் எதற்காக அவர் வெளியேறினார். இப்போதைய உள்ள பிரச்சனை அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்கள் வெளி உலகத்துக்கு இன்னைக்கு மோடி அவர்களே பாராட்டி இருக்காரு. அவருடைய உழைப்பு, இந்த 2 ஆண்டு கால உழைப்பு தமிழகத்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்குது. அப்புறம் ஏன் இன்னும் 1 வருஷம் இருக்கும்போது போறாரு அவரு? தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேயர்களே, 13 பேரை பலி வாங்கிய ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு சலசலப்பு எழுந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக 22 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கின்ற வைகோ அவர்கள் எடுத்து வைத்த வாதம் குறித்தும், உண்மையில் ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்தும், இதனை எடுத்து தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விவாதிக்கிறோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும்.
நேர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் ஆலையில் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மத்திய அரசு மாநில அரசுகள் திட்டமிட்டே ஒரு முடிவை எடுத்து அதை நீதிமன்றங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வருவதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறதா என்பது குறித்தும், குறிப்பாக கடந்த 22 ஆண்டுகளாக அந்த போராட்டத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது, உண்மையில் ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சட்டத்தை மீறி நடத்தி கொண்டிருக்கிறார்களா, அந்த போராட்டத்து களத்தில் இருந்தவர்களுடைய நிலைமை சூழல் தற்பொழுது எப்படி இருக்கிறது, திறக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கின்ற மக்களின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி தற்போதைய சூழலில் மதசார்பற்ற கூட்டணி தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்கின்ற கோரிக்கை மக்களிடம் இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்ற சூழலில் திடீரென்ற விசிக மற்றும் மதிமுகவுடைய விரிசல் ஏற்பட்டதுக்குடைய பின்னணி என்ன என்பது குறித்து விவாதிக்கிறோம். சரி, இப்போ வைகோ அவர்கள் அரசியல் களத்தில் சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுப்பவராகவும் தவறான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பவர் என்கின்ற குற்றச்சாட்டு நெடுங்காலமாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒரு சிறந்த பேச்சாளர், அரசியல் நுண்ணறிவை தெரிந்தவர், சமரசம் இல்லாமல் மக்களுக்காக போராடக்கூடியவர் என்று எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட அரசியலில் ஒரு சாதுர்த்தியமாக நடத்தி கொண்டு செல்ல முடியாதவராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, நம்ம அப்படியெல்லாம் அதை அவ்வளோ சுலபமாக நம்ம முடிவெடுத்துட முடியாது. இப்போ சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த 2 பிரச்சனைகள் குறித்து மையப்படுத்தி தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்லை. இது இப்போ ஒரு தலைவருடைய 54 ஆண்டு கால அரசியல் பயணம், அவருடைய 54 ஆண்டுகளுடைய அரசியல் பயணத்தை தெரியாதவங்க தமிழக அரசியலில் யாருமே இருக்க முடியாது. அதனால் ஒரு பெரிய விவாதத்திற்கு கொண்டு சொல்ல விரும்பவில்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம பதிவு பண்ணுறதில் தவறில்லை, நான் பதிவு பண்ணுறேன். முதல்ல ஏற்பட்டதான துரைமுருகனுடைய பேட்டி வருகிற பொழுது அந்த பேட்டி குறித்தான விவாதங்கள் வந்தது. அதுக்கு பிறகு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய எங்களுடைய 3ஆம் தேதி நடந்த ஆளுநருக்கு எதிரான அந்த அறப்போராட்டத்தில் ஆதரவு கொடுத்து எல்லாரும் பெருந்தரலாக கலந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து நம்ம மாறி வந்திருக்கிறோம். அந்த முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான். அது கூட காரணம் ஏன் கேட்டிங்கன்னா, அந்த முற்றுப்புள்ளி ஏன் வைக்க வேண்டும், இந்த விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு எங்கள் தலைவர் சொன்ன ஒரே காரணம், தொண்டர்கள் மனநிலையில் ஒரு கொதிப்பில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவருடைய நிலைப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. தொண்டர்கள் அது ஏன் இந்த தொண்டர்களை அவர் முன்னிலைப்படுத்தி சொன்னாருங்கிறதுக்கு நம்ம செய்தி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனைனா சீட் ஷேரிங்கில் வரும். அவர்கள் கொள்கை முரண் உள்ளவர்கள் தான், ஒன்றுபட்ட கொள்கை உள்ளவர்கள் இல்லை. கொள்கை இல்லை, சீட்டில் மட்டும் சீட்டில் மட்டும் பண்ணிப்பாங்க. இன்றைக்கு இந்தியாவிற்கு என்ன தேவை, இன்றைக்கு தமிழகத்தில் என்ன தேவை என்கிற ஒரு ஒற்றை அடிப்படையின் நோக்கத்தில் மட்டும் அவங்க சேர்ந்துருவாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்த கொள்கை உடையவர்கள் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபட்ட கொள்கை, பாதையும் பயணமும் வேறாக இருந்தாலும் நான் போகிற இலக்கு என்பது ஒன்று தான் 2 பேருக்குமே. அப்போ அந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்து வந்தவர்கள். 25 ஆண்டு காலம் அவர்களை பிரிந்து வந்தாலும் பிரிந்து வருவதற்கான வெளிப்படையான காரணம் ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்படுகிறாருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வெளியில் வரப்பட்டது. அதை சுற்றி பல்வேறு காரணங்கள் சுற்றி வந்தாலும் கூட அடிப்படையான காரணம் தான். யாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்று வெளியே வந்தாரோ அவர்களையே, குறிப்பாக ஸ்டாலினையே முன்னிலைப்படுத்தி முதல்வராக்குவேன் அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த முரண்பாடாகத்தானே இல்லை. அதன் முரண்பாடு, அதுக்கான காரணங்களை சொல்கிற வலுவான காரணங்களை சொல்லுகிற போது அந்த காரணங்களில் உண்மை இருக்கிறதா என்பதை நம்ம ஆராயலாம். நான் சொல்லுகிற காரணம், இந்த காரணத்திற்காக, அதாவது நீங்கள் பேசும்போது நான் முக்கியமாக சொன்னார், திமுகவினுடைய மேடையிலே பேசுகிற பொழுது எங்களுக்கு எவ்வளோ கசப்புணர்வு இருக்குது, 25 ஆண்டுகளில் எவ்வளோ ஈட்டிகள் எங்கள் நெஞ்சு மீது பாய்ந்திருக்கிறது, எவ்வளவோ கசப்பான உணர்வுகள் எங்களுக்கு இருக்குது. அந்த 25 ஆண்டு காலையிலே எங்களை நோக்கிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு எவ்வளவோ மனக்கசப்புகள் இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. ஸோ இந்த 2 தொண்டர்களும் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்றணுங்கிறதுக்காகத்தான் நீண்ட நாட்களுக்கு முன்னாலே திமுகவோட கூட்டணி என்பதும் தளபதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவான் எங்கள் அன்பு தலைவர் சொன்னதுக்கு காரணம், மனதால் விலகி இருக்கிற அந்த தொண்டர்கள் ஒரு ஒருங்கிணைத்து தேர்தல் களத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான். அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகள்லையும் முகவர்கள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாதி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகவர்கள் போட்டாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒருங்கிணைத்து அவர்களோடு சேர்ந்து 2 பக்கமும் மனக்கசப்பு இருக்கும், அதை ஒருங்கிணைத்து கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலை. அதற்காக தான் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் அது திமுகவுடைய தலைவர்கிட்ட சொன்னார். ஒரு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் அவரை எதிர்த்து அரசியல் செய்தவங்கள நீங்கள் சொன்னீங்க. திமுகவிலிருந்து எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான காரணங்கள் பல. அந்த காரணங்களும் முக்கியமான காரணம், இந்த ஒரு காரணம் நீங்கள் சொன்னதை நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை.
ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்தியாவினுடைய ஆட்சியை பிடித்ததற்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற மாநில சுயாட்சிக்கு எதிரான நிலைப்பாடும் ஒரு ஒற்றை இந்தியா என்கிற நோக்கத்திலே சமஸ்கிருத திணிப்பும் இந்தி மொழி திணிப்பும் அதை எதிர்ப்பதற்கு துணிவற்று இருக்கிற ஒரு தமிழக அரசாங்கம், எடப்பாடியார் தலைமையிலான அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய சூழ்நிலையில் மட்டும்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி அவங்க இந்த பத்திரிகையில் இப்போ கொடுக்குற எதிர்ப்பு பேட்டியெல்லாம் அதெல்லாம் ஒரு வேல்யூவே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய அபாயம் உருவாகியிருக்கிறது. தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் கூட வந்து திராவிடத்தை எதிர்த்து பேசக்கூடிய, திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு என்ன செய்தது என்று பிரித்து பார்த்து பேசக்கூடிய ஒரு காலச்சூழல் வந்ததற்கு பிறகு ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஒரு 54 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்கார எங்கள் இடத்துல வைகோ அவர்கள் இந்த திராவிடம் என்கிற அந்த சொல்லையும் அந்த பணிகளையும் காப்பாற்றுவதற்கான அத்தனை பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. இல்லை, கலப்பு திருமணம் தொடர்பாக வருகின்ற பொழுது சிக்கிம் போன்ற வட மாநிலங்களில் பிற சாதிகளிலிருந்து கலப்பு திருமணம் 50%, 40% கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் எடுக்கின்ற பொழுது 3% தான் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் வந்திருக்குது. அப்போது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் மக்கள் மத்தியிலே, தமிழர்கள் மத்தியிலே ஆட்சியில் வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் அந்த சாதிய பின்புலங்கள் அதிகரித்து வருகிறதா? இந்த கலப்பு திருமணத்தை ஒப்பிடுகின்ற பொழுது 3% கம்மியாக இருக்குது. அப்போது சொல்லளவில் மட்டும்தான் இது இருக்கிறதா? அப்போது நடைமுறையில் அது போன்று இல்லாதது இல்லை. அது வெளிப்படையாக நம்ம ஏற்றுக்கொள்ள விஷயங்கள். சாதியத்தின் பிடியில் தமிழகம் சிக்கி இருக்கிறது என்பதை நாம் வந்து இல்லைன்னு முழுவதுமாக மறுத்து விட முடியாது. ஆனால் அந்த சாதியத்திற்கு பின்னாலே பயணிக்கிற மக்கள் கூட இந்த திராவிட இயக்கம் என்று வருகிற போது தங்களை ஆட்சி செய்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கு என்று சொல்லுகிற போது இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் ஒரு விமர்சனமாக போனோம்னா ஜெயலலிதா அவர்கள் திராவிட இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரலாம். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, பாராட்டப்படக்கூடிய விஷயத்தாக இருக்குது. அதாவது அண்ணா அவர் சொல்கின்ற பொழுது நாங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோமே தவிர பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற. அப்போ அந்த அடிப்படையில் பார்ப்பனிய கொள்கைகளை எதிர்க்கிறார்கள். ஆனால் பார்ப்பனராக இருந்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தங்களுடைய தலைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராவிட இயக்கமாக இருக்கிறது. சமூக நீதிக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தார். அந்த ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடுன்னு வரும்போது தேர்தல் களத்தை இழந்து நின்றார். உடனே அதை மாற்றினார். ஆனால் நம்ம ஜெயலலிதா அவர்கள் இந்த சமூக நீதி கோட்பாடு 69% இடஒதுக்கீடு வருகிற பொழுது அதை விட்டு விலகி போய் விடுவாரோ என்கிற ஒரு பயம் இருந்தது எல்லார் மக்களும். ஆனால் இந்த மண்ணிலே ஆட்சியை புரிய வேண்டும் என்றால் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை, அந்த தத்துவங்களை எடுத்து முன்னெடுத்து செல்வர்கள் மட்டும்தான் இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையும் தமிழகத்தில் இருக்கிறது. நீங்க சொல்ற கருத்து கரெக்ட். அப்படி ஒரே பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இப்போது இருக்க தோழமை கட்சிகள் திடீரென விசிகாவுக்கும் அதிமுகவும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. வைகோ அவர்கள் ஒருவேளை தவறு இருந்தாலும் கூட தலைவர்களுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகள் வாயிலாக அந்த பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இல்லை, அதுக்கு என்ன காரணம்? கோபம் வருவதற்கான காரணம் அதெல்லாம் ஏற்கனவே பேசி தீர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் ஒரு மதிமுகவுடைய தொண்டனாக என்னுடைய மனநிலையில் என்ன பட்டது என்கிறத நான் பதிவு பண்ணுறதுல தவறு இல்லைன்னு நினச்சி நான் பதிவு பண்ணுறேன். ஒரு தலைவருடைய 54 ஆண்டு கால பயணம் என்பது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறிந்திராதவர்கள் யாரும் இல்லை. இப்போ வந்து நம்ம கேப்டன் அவர்களை பற்றி அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவருடைய திரைத்துறை வாழ்க்கையில் அவர் செய்த பணிகளை அறியாதவர்கள் இல்லை. அவர் இந்த திரைத்துறையினருக்காக செய்த அவர் மாதிரி யாருமே இது வரைக்கும் செய்யலைன்னு கூட நான் சொல்லுவேன். நான் அவருடைய ரசிகன் தான். அவர் மாதிரி யாருமே செய்தது கிடையாது. அரசியலிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையோடு வந்த தலைவர் தான். ஆளுமையோடு வந்த தலைவர். அவருடைய பணிகளை வந்து நம்ம வந்து ஒரு நாளில் மறந்துட முடியுமா? இன்றைக்கு நான் அவரோட கருத்து முரண்பாடு இருக்கலாம். இன்றைக்கு ஐயா ராமதாஸோடு என்னுடைய கருத்து முரண்பாடு இருக்கலாம். இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களோடு எனக்கு கருத்து முரண்பாடு எனக்கு ஒரு சில இடங்களில் வரலாம். ஆனால் அந்த இன்றைக்கு வருகிற ஒரு கருத்து முரண்பாடு மட்டுமே கடந்த ஆண்டுகளில் செய்த அனைத்தையும் மறந்துட முடியுமா? அப்போ அந்த 54 ஆண்டுகளில் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இவர் எப்படி பணி செய்திருக்கார், எதை நோக்கி பயணம் செய்திருக்கார் என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த பதிவு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது என்னுடைய கருத்து. அது தனிப்பட்ட ஒருவருடைய பதிவு நீக்கப்பட்டு விட்டது, அது முடிந்திருக்கக்கூடிய இல்லை. தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய அறிக்கைக்கும் வேல்யூ இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியிலே ஒரு விவாதத்திற்கு வந்து விட்டது. அவர் வந்து கொடுத்த அறிக்கை வந்து அவர் அந்த முகநூலிலிருந்து பதிவை நீக்கியதற்கு பிறகும் கூட அன்று மாலை வந்து தொலைக்காட்சி ஊடகங்களிலே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த முகநூலில் அவர் நீக்கிட்டாரு.
தவறு என்று சொல்லிவிட்டார். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்து வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது பொது வெளியிலே அது விவாதத்திற்கு உட்பட்டு தானே வருது. அந்த பொது வெளியிலே விவாதிக்கக்கூடிய பொருளாக தான் நான் மாறி போயிருந்தது. அந்த சூழ்நிலை எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லலைன்னு வச்சுங்களேன். இந்த 54 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக இந்த நீங்க உங்களுடைய தன்னிலை விளக்கம் சரியானது. ஆனால் இப்போ மத சார்பற்ற கூட்டணி, மதவெறிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கின்ற பொழுது இப்படி சலசலப்பு பிரிவினைகள் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரிகின்ற போது அப்போ ஒற்றுமையினுடைய பலம் இழக்கப்படுவதுதான் தமிழர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்று சொல்லப்படுவது இப்போதும் இல்லை. அது வந்து நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 இடத்துலையுமே அந்த திமுகவினுடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய அந்த செய்திகள் வருகிற பொழுதும் அருமையண்ணன் வன்னியரசு அவருடைய அந்த அறிக்கை வந்ததற்கு பிறகும் என்னதான் நம்ம கோபமாக நம்முடைய நிலைப்பாடை எடுத்து வைத்தாலும் அதுக்கு அடுத்த நிலைப்பாடு என்பது நாங்கள் ஒருமித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அதிலிருந்து மறந்து அணியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதிலிருந்து அவர்கள் மாறி நிற்கலை. அந்த விரோதத்தை எந்த தலைவரும் தங்களை மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் அதை பதிவு பண்ண வேண்டியதன் கட்டாயம் பதிவு செய்தோம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இந்த மதச்சார்பற்ற கூட்டணிக்கு பங்கம் வருகிற வகையில், கூட்டணிக்குள்ளே குழப்பம் வருகிற வகையில் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து நிற்கிறோம். இந்த திராவிட இயக்கத்தை நம்ம காப்பாற்றியாக வேண்டும் என்று எல்லாத்தையும் மறந்து. நீங்க சொல்ற மாதிரி பொது வெளியில் சொல்ற மாதிரி இந்த பலமான கூட்டணி உடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பின்னாளில் இருந்து யாராவது இயக்குகிறார்களா அல்லது ஒரு அரசியல் சதியாக பார்க்க? நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எல்லா நிலைப்பாடுகளையும் எடுக்கும். ஏன்னா தமிழகத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கிறது. அதிமுக அமமுகன்னு இன்னும் எத்தனையோ இருக்குன்னு ஒரு பசும்பொன் பாண்டியன் இன்னொரு தனியாக இயக்கம் வச்சிருக்காரு. தீபா தலைமையில் ஒரு இயக்கம் இருக்குது. தீபாவுடைய கணவர் ஒரு இயக்கம் தொடங்கினார். அவர் திவாகரன் ஒரு இயக்கம் தொடங்கினார். அதனால் வந்து அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறது. இப்பொழுது இருக்கிற ஆட்சியினுடைய அவலங்களை குறித்து மக்கள் மத்தியிலே வந்து அவருக்கு தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா மீது விசாரணை கொண்டு வர்றாங்க. வருமான வரி ரைடெல்லாம் பாருங்கள். நல்லா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே எல்லாம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மதச்சார்பற்ற கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் ஓர் அணியில் இருந்து விடக்கூடாது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து விடக்கூடாது. இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து விடக்கூடாது என்கிற ஒரு அரசியல் காய் நகரத்திலே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக செய்யும். அதற்கு பெயர் போனவர் அமித்ஷா அவர்கள். அவர் எல்லா மீம்ஸும் போடுவாங்க, எல்லா நிலைப்பாடுகளையும் எடுப்பார்கள், எல்லாமே செய்வாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தை நினைவு நாளில் படத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தர் பேசியதாக வந்த செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் திருமாவளவன் வந்து மிக கடுமையாக சொல்லியிருக்கார். அவர்களை கைது செய்யுங்க, அவர்களும் வழக்காடு செய்யுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்னு அவர் உடனே பதிவு பண்றார். ஏன்னா அவர் அந்த பேசிய பையனுக்கு அவர்களுக்கும் இழப்பு இல்லை. அவரை பேச வைத்தது யார்? அதெல்லாம் இனிமேல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் விஷயங்கள் நிறையா வரும். அது தேர்தல் நேரம் நெருங்க இந்த கூட்டணி வந்து அணி சேர்ந்து விடாமல் எல்லாத்தையும் செய்வாங்க. அதுக்கு ஆட்கொண்டு விடாமல் கோபதாபங்கள் இருந்தாலும் அப்போதைக்கு வெளிப்படுத்திடணுங்க. நான் என்னுடைய கோபத்தை மனதிலே வைத்து கொண்டிருந்தா வச்சிங்களேன், அந்த கோபம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பேசினா தலைவர்கள் பேசினா எல்லாம் பேசினா முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அணி சேர்ந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். அன்றைக்கி 3ஆம் தேதி அறப்போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை தலைவர்களும் வந்து அறப்போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அப்புறம் காவேரிக்காக திருச்சியில் நடந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 20-25,000 மதச்சார்பற்ற அணியினுடைய தோழர்கள் வந்து கூடியதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அன்பு தலைவர் வைகோ அவர்கள், திருமா அவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லா அணி சேருகிற இயக்கங்கள் பூரா அந்த எதிர்கட்சிகள் அணி சேருகிற இயக்கங்கள் இந்த மதச்சார்பற்ற அணியை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஒன்றிணைந்திருக்கிற, தோழமையோடு கூட்டணி அமைத்திருக்கிற, இதே கூட்டணி தேர்தல் கூட்டணியாக மாறும் என்கிற நம்பிக்கையில் அணி சேர்ந்திருக்கிற இந்த அணிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த களத்தில் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய இடம். அது வந்து ஊடகங்களே கொடுக்கிற இல்லை, நீங்கள் எல்லாமே சேர்ந்து சொல்வது பாஜகவை வீழ்த்த வேண்டும் மதவெறி அப்படிங்கிறீங்க. ஆனாலும் பாஜக முன்வைக்கின்ற வாதம் வளர்ச்சி ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிற முன்வைத்திருக்கிறார்கள். பொதுவாக மதம் என்கின்ற ஒரு காரணத்தை காட்டியே நீங்கள் வெறுக்கிறீங்க. ஆனாலும் வளர்ச்சி இருக்கிறது, எத்தனையோ திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டங்கள், ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி இருப்பதை மறந்துவிட்டு மதம் என்கின்ற வெட்டுமை முன்னிலைப்படுத்தி நீங்க போராடுறதுங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி. வளர்ச்சியின் நாயகன் என்கிற ஒரு ஒற்றை சொல்லை பார்த்து மயங்கி நின்றவர்களை நாங்களும் ஒருத்தர் தான், இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு மாற்றம் வருகிற பொழுது 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் நிறைய நிகழ்ச்சி நடக்கிற பொழுது அவர் வாஜ்பாய் அவர்கள் போன்ற ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் நிறைய நேரம் பேசி முடித்து ஒரு வளர்ச்சியை கொண்டு குஜராத் மாடலில், குஜராத் ஒரு பெரிய வளர்ச்சியில் நீங்கள் ஒவ்வொரு திட்டமாக எடுத்து போனீங்கன்னா சுகாதாரத்திலிருந்து இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியிலிருந்து தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் அவர்கள் குஜராத் மாநிலம் வீடு கொடுத்து நிற்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான். ஆனால் இதையெல்லாம் செய்தவரை வளர்ச்சி நாயகன் சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த திராவிட இயக்கங்களுடைய தமிழகத்துடைய ஆட்சி குறைகள் இருக்குங்க.
அதிமுக மீது 1000 குறைகள் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது 1000 குறைகள் சொல்ல முடியும். எங்களுடைய பயணத்தில் மதிமுகவை குறித்து எவ்வளவு வேணா நீங்கள் வந்து குறைகளை வைக்கலாம், குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஆனால் அந்த திராவிட இயக்கங்கள் தான் இன்று இந்தியாவிலே மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தொழில் வளர்ச்சி நிறைந்த மாநிலம், அதிகமாக ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்கிற பெருமையை நான் குஜராத் பெறல, தமிழகம் பெற்றிருப்பதற்கு இந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி காரணம். அதில் எவ்வளவு மாற்றம், இன்னும் இதை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்க முடியும். மராட்டிய மாநிலத்தை விட இன்னும் 2 மடங்கான வளர்ச்சி அடைந்திருக்க முடியும். அதற்கான போராட்டங்கள் தான் நாங்கள் முன்னெடுத்துட்டு வரோம். அது நீங்க பண்ணலாம். வளர்ச்சி நாயகன் சொன்னாரு. என்ன இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்துட்டாங்க? அகமதாபாத்துக்கும் குஜராத்துக்கும் இடையில அதிவேக ரயில் விட்டா வளர்ச்சி அடைஞ்சிருமா? தொடர்ந்து பேசுவதற்கான நேரம் குறைவாக இருக்கிறது. இவ்வளவு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையில் வைகோ அவர்களுடைய மிகப்பெரிய 22 ஆண்டுகால போராட்டம் குறித்தும் மக்களுக்கான தேவை குறித்தும் தற்பொழுதைய அரசியல் சூழலில் மதசார்பற்ற கூட்டணிகள் ஒன்றிணைவதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதையும் தாண்டி எந்த நோக்கத்திற்காக ஒருங்கிணைகிறார்கள் என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் எடுத்து கூறிய மதிமுகவை சேர்ந்த கர செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.